சூடாக இருக்குது. இப்போ சாப்பிட்ணும். எப்படி காலிஃப்ளவர் கிரேவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் ஜோதி. ஐநார் விழா கிச்சன். இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஐநார் விழா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறோம். நான் எப்படி கிரேவி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் நல்லா மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்து இதில் பூச்சி வெட்டுறதெல்லாம் நம்ம இந்த மஞ்சள் போட்டு வேக வச்சிடல. அது முதல்ல நல்லா தண்ணியில் அலம்பி நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அதை என்ன பண்ணலான்னா சின்ன வடைச்சட்டி வச்சுருக்கோம். வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இதை போட்டு லைட்டாக உப்பு போட்டுருக்கேன். உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை இது போட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கணும். சும்மா ஒரு பரட்டை மட்டும் சூடானா போதும். இதில் நெய் விடுறவங்க நெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்படி பரட்டி எடுத்துருங்க. எப்படி பரட்டி எடுத்துக்கோங்க. எப்படி பரட்டிட்டு சிம்மில் இப்படி வச்சு ஏற்கனவே இந்த சுடுதண்ணியில் கொஞ்சமாக வெந்திருக்கும். இதில் நம்ம இப்போ மிளகா பொடி போட்டு பரட்டி வச்சு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அடைச்சிட்டு வச்சுக்கலாம். அடைச்சிட்டு சூடாக எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ நம்ம இதில் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு அரைஞ்சி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒதுக்கிட்டு இதில் 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு சைடு டீ பொரியட்டும். அதே போடணும். கொஞ்சமாக சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடுறவங்க போடுங்க. கொஞ்சமாக நான் போட்டுருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கணும். சரி, இது வதங்கட்டும். நல்லா எண்ணெய் திரண்ட வர வரைக்கும் வதங்கட்டும். கொஞ்சம் ஆயில் வச்சு
தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் வச்சுக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்தமே போட்டுக்கோங்க. மிளகா நான் கொஞ்சம் இது காரமாக தான் இருக்கும், கொஞ்சமாக போட்டுருக்கேன். அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஸ்பூன் போட்டிருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா? இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டனால தயிர் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இதில் நம்ம வதக்கிடுச்சு. இப்போது இது காலிஃப்ளவருக்கு நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த எண்ணெய் எல்லாம் இருக்குங்க. இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக உப்பு போட்டிருக்கு. அது ஒரு கொதி வரட்டும், அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று இதில் இந்த வடசட்டி ஒன்று வச்சு சூடாகட்டும். அடைச்சிட்டு சூடாகிட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 ஸ்பூனு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கருக விடாதீங்க, லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கோங்க. போதும், இறக்கிக்கலாம். அறுத்து வச்சாச்சு, வேகட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்குது. காய் அரை வேக்காடாக வெந்துருச்சு. அதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு போட்டாச்சு. இதில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம். நம்மகிட்ட கஸ்தூரி மேத்தியெல்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி தழை போடுவோம். அப்புறம் நம்ம இந்த கடலை மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே கரைச்சி வச்சுக்கோம். இந்த தண்ணியில் வச்சு போட்டு நல்லா கிளறி விடுவோம். வடிவமாக கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. உப்பு பார்ப்போம். இது நல்லா கொதித்து சுண்டட்டும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதே சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி தோசைக்கு நல்லா யூஸ் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி கிரேவி. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சுண்டி வரும்போது அந்த காலிஃப்ளவரே வந்து நல்லா ஒரு கிரேவிக்கு இதாகும். அப்படியே மூடி வச்சுருவோம், சிம்மில் வச்சுருவோம். சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பர். நல்லா இந்த மாதிரி காலிஃப்ளவர் உடஞ்சி, ரொம்ப உடைய வேண்டாம், ஓரளவுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அதை அப்படியே நம்ம பக்கத்தில் ஏற்கனவே போட்டாச்சு. சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி.
இல்லை இட்லி தோசைக்கு எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் கரம் மசாலா நீங்கள் போடுறவங்க போடலாம். மசாலா உங்களுக்கு வாசத்துக்கு போடலாம். நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த வாசனைலாம் இருக்குது. அதனால் இது மட்டும் நான் போட்டிருக்கேன். ஆனால் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.